ஹட்டன் புனித ஜான் பாஸ்கோ கல்லூரியின் பழைய மாணவ சங்கத்தினால் வருடாந்தம் ஏற்பாடு செய்யப்படும் பாடசாலைகளுக்கு இடையிலான மரதனோட்டு போட்டி இன்று நடைபெற்றது. ஹட்டன் மற்றும் நுரைலியா கல்வி வலயங்களிலிருந்து அழைக்கப்பட்ட 36 பாடசாலைகளிலிருந்து ஆண்கள் பிரிவில் 360 மாணவர்களும் மகளிர் பிரிவில் 300 மாணவிகளும் என 600க்கும் மேற்பட்டவர்கள் பங்கு பற்றினர். ஆண்கள் 21 கிலோமீட்டர் தூரமும் மகளிர் அணியினர் 11 கிலோமீட்டர் தூரமும் கொண்ட மரதன் போட்டியில் ஓடி முடித்தனர். ஆண்கள் பிரிவில் புனித ஜான் பாஸ்கோ கல்லூரியும் மகளிர் பிரிவில் கவரவில தமிழ் மகா வித்தியாலயமும் சாம்பியன்களாக தெரிவாகின. மத்திய மாகாணத்தில் பாடசாலைகளுக்கு இடையே ஒழுங்கு செய்யப்படும் மாபெரும் மரதனோட்ட போட்டியாக இது அமைகின்றது. தலைமைத்துவ மாற்றத்தை அடுத்து இலங்கை கிரிக்கெட் அணி வெற்றி பாதையில் செல்ல ஆரம்பித்துள்ளது. அணியை வெற்றி பாதைக்கு இட்டுச் சென்று இலங்கைக்கு சர்வதேச ரீதியில் புகழை ஈட்டிக் கொள்ளும் நோக்கில் முன்னாள் தலைவருக்கு அணியில் உரிய இடத்தை வழங்கி புதிய தலைமைத்துவத்தை நியமிக்க கிரிக்கெட் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். அந்த நடவடிக்கையின் பலன் இன்று கிடைத்துள்ளது. இது தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்து வரும் அரசியல் கட்சிக்கும் முன்னுதாரணமாக திகழ்வதாக விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாட்டின் தனிப்பெரும் ஜனநாயக அரசியல் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சிக்கு தொடர் தோல்விகளை உரித்தாகியுள்ளன. அவ்வாறான நிலைமையின் கீழ் கட்சியின் மக்கள் செல்வாக்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக ஒளிக்காற்று விசாரணை நடத்தி அவர்களை பாதிக்கும் வகையில் தலைமைத்துவம் செயற்படுகின்றமை கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களின் விமர்சனத்திற்கு காரணமாகியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி குருநாங்கல் மாவட்டத்தில் கூடுதல் விருப்பு வாக்குகளை பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர கட்சி ஒழுக்காற்று குழு முன்னிலையில் விளக்கமளிக்க வேண்டும் என அந்த குழுவின் செயலாளர் அறிவித்துள்ளார். அத்துடன் அதே மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவான அசோக் அபேசிங்கவுக்கும் கட்சியின் ஒழுக்காற்று குழுவிற்கு விளக்கமளிக்க வேண்டும் என எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உறுப்பினர்களினால் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் கருத்துக்கள் தொடர்பில் கட்சியின் ஒழுக்காற்று குழு முன்னிலையில் தெளிவுபடுத்துமாறு அந்த கடிதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. රටට විපක්ෂික අවශ්‍යතාවය උමනා කරලා තියෙන වෙලාවේ විපක්ෂයේ நாட்டுக்கு இன்று எதிர்க்கட்சியின் தேவை ஏற்பட்டுள்ளது. அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படும் நபர்களுக்கு எதிராக இவ்வாறு குற்றச்சாட்டுக்களை சுமத்தி ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறுவதில் என்ன அர்த்தம் என்று எனக்கு புரியவில்லை. எனினும் அதனை எதிர்கொள்ள நான் தயாராக உள்ளேன். ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்கு அஞ்சி நான் கட்சி விட்டு செல்ல மாட்டேன். அதனை எதிர்கொள்ள எனக்கு முதுகெலும்பு உள்ளது. எமக்கு இருந்த பதவிகளை அண்மையில் இல்லாமல் செய்தனர். என்னை செயற்குழுவிலிருந்து நீக்கினர். நான் வகித்த பதவிகளை நீக்கினர். அந்த பதவிகளை நான் பெரிதாக கருதவில்லை. நான் விழுந்து விடுவேன் என எவராது நினைத்தால் அது தவறான எண்ணமாகும். அனைத்தையும் எதிர்நோக்கி ஐக்கிய தேசிய கட்சியை கட்டியெழுப்ப நாம் தயாராக உள்ளோம். மக்கள் பலம் சர்வாதிகார பலத்தை விட உறுதியானது என்பது இன்று உலகின் பல சந்தர்ப்பங்களில் உறுதியாகியுள்ளது. எனவே மக்களோடு இணைந்து இந்த பயணத்தை நாம் தொடர்வோம் என்பதனை கூறுகின்றோம். අපි රට වෙනුවෙන් අපේ පක්ෂය වෙනුවෙන් වැඩ කරනවා කියන එක බොහොම පැහැදිලිව මේ අවස්ථාවේ කියනවා. සෑම අවස්ථාවකම පක්ෂයේ සමගිය සඳහා කතා කරන ජ්‍යෙෂ්ඨ නායක அனைத்து சந்தர்ப்பங்களிலும் கட்சியின் ஒற்றுமை தொடர்பில் பேசும் சிரேஷ்ட தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பயணத்தை முன்னெடுக்க வேண்டும். எவ்வாறு முன்னோக்கி செல்வது என அவர்கள் தற்போது அறிந்து கொண்டிருப்பார்கள். அனைத்து இலங்கை மக்களும் பாணந்துறையில் நடந்த சம்பவம் தொடர்பில் அறிந்திருப்பார்கள். இந்த கட்சிக்கு என்ன நேர்ந்துள்ளது என்பதனை அவர்கள் அறிந்து கொண்டிருப்பார்கள். தயாசிரி ஜெயசேகர மற்றும் என் மீது ஒழுக்காற்று விசாரணை மேற்கொள்ளப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் எனக்கு இம்முறை தொகுதி அமைப்பாளர் பதவியையும் வழங்கவில்லை. ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் ஒன்றை உருவாக்க வேண்டும் எனவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்துள்ளோம். இந்த அரசாங்கத்தின் ஊழல்களுக்கு எதிராக நாம் ஒன்று கூடியுள்ள நிலையில் எமது பயணத்தை தடுக்க இவ்வாறு செயற்படுகின்றனர். எனவே அதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை உருவாக்கும் எமது முயற்சியை நாம் கைவிடுவதில்லை. இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக நாம் கட்சி விட்டு செல்வதில்லை. உறுதியாக நாம் முன்னோக்கி பயணிப்போம். ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் ஒன்று உருவாகும் வரை அரசாங்கத்துக்கு எதிரான செயற்பாடுகளை நாம் முன்னெடுப்போம். රජයට විරුද්ධව මේ ගෙන යන ක්‍රියාමාර්ග අපි ඉදිරියට අරගෙන යනවා. වර්තමාන ආණ්ඩුවට ප්‍රබලවම විවේචන தற்போதைய அரசாங்கத்தின் ஊழல்களுக்கு எதிராகவும் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்காகவும் குரல் கொடுப்போருக்கு எதிராகவே இன்று இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. அவ்வாறு குரல் கொடுப்போரே தயாசிரி ஜெயசேகர மற்றும் அசோக அபேசிங்க போன்றோர்.
அவர்கள் இருவரும் ஒழுக்காற்று குழு முன் அழைக்கப்பட்டுள்ளதாக எமக்கு அறிய கிடைத்துள்ளது. அது உகந்த செயற்பாடு என நான் கருதவில்லை. மக்கள் குறித்து கவனம் செலுத்தாத இந்த அரசாங்கம் தொடர்பாகவே தற்போது ஒழுக்காற்று விசாரணைகள் நடாத்தப்பட வேண்டும். மக்கள் மீது பாரிய சுமையை சுமத்தி ஊழல் மோசடிகளில் ஈடுபடும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவே ஒழுக்காற்று விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அவர்கள் ஏதாவது கருத்துக்களை வெளியிட்டிருந்தால் அது அவர்களின் ஜனநாயக உரிமை. அவ்வாறான விடயங்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு எதிராக பழிவாங்குவதற்கு பதிலாக என்ன செய்ய வேண்டும்? அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். நாம் அதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம். எனவே பழிவாங்கும் நடவடிக்கைகளை நிறுத்துமாறு நாம் அவர்களுக்கு கூறுகின்றோம். ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் அரசாங்கம் ஒன்றை அமைக்க நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். மக்கள் சார்பற்ற இந்த அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படாமல் மக்கள் நேசிக்கும் உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதே தற்போதைய ஐக்கிய தேசிய கட்சியின் கடமை என்று நான் கருதவில்லை. එක්සත් ජාතික පක්ෂය මේ රටේ බලගතුම ප්‍රජාතන්ත්‍රවාදී පක්ෂය. ஐக்கிய தேசிய கட்சி இந்த நாட்டில் பலமுள்ள ஒரு ஜனநாயக கட்சியாகும். இந்த கட்சியினுள் ஒழுக்காற்று விசாரணைகளை மேற்கொள்வதில் பிரச்சனை இல்லை. எனினும் ஒரு குழுவுக்கு எதிராக மாத்திரம் ஒழுக்காற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. கரு ஜெயசூர்யா அல்லது சஜித் பிரேமதாச தரப்பினருக்கு மாத்திரம் இந்த ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்வது என்றால் அது தவறாகும். அது ஜனநாயகத்துக்கு எதிரான செயலாகும். ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரின் அடியாட்களினால் இந்த கட்சிக்கு இழைக்கப்படும் அநீதிகள் தொடர்பில் எவ்வித விசாரணைகளும் மேற்கொள்ளப்படுவதில்லை. கட்சிக்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து பில்லியன் கணக்கான அன்பளிப்புகள் கிடைத்துள்ளன. அவற்றுக்கு என்ன நடந்தது? யாருடைய வங்கிக் கணக்கில் அது வைப்பிடப்பட்டுள்ளது என்பது தொடர்பில் யார் ஆராய்வது? அந்த விடயங்கள் தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற வேண்டும். அவ்வாறு செய்யாமல் புத்திக பத்ரன, அசோக அபேசிங்க அல்லது தயாசிரி ஜெயசேகர ஆகியோருக்கு எதிராக எவ்வாறு நடவடிக்கை எடுக்க முடியும்? வெற்றியை காண வேண்டுமாயின் இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைவரை மாற்றியதை போன்று தலைமைத்துவத்திலும் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும். இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைவர் மாற்றப்பட்ட பின்னர் அவர்கள் வெற்றி வாகை சூடியுள்ளனர். அவ்வாறு இந்த கட்சியின் தலைவரையும் மாற்ற வேண்டும். ඒ වගේම මේ පක්ෂයේ නායකත්වය වෙනස් වෙන්න ඕන. விளையாட்டுச் செய்தி. சிபிக்கிண்ண முக்கோண ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலியாவுடன் இறுதிச் சுற்றில் விளையாடும் வாய்ப்பை இலங்கை இன்று உறுதி செய்து கொண்டது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இன்று நடைபெற்ற லீக் சுற்றின் கடைசி போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இலங்கை இறுதிப் போட்டிக்கு முன்னேற இந்தியா தொடரிலிருந்து வெளியேற்றப்பட்டது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா வேகப்பந்து வீச்சாளர் டேனியல் கிறிஸ்டியன் ஹேட்ரிக் விக்கெட் வீழ்த்தினார். மெல்பர்னில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கையின் முதல் 2 விக்கெட்டுகளும் 17 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டன. எனினும் தினேஷ் சந்திமால் மற்றும் குமார் சங்கக்கார ஜோடி 123 ஓட்டங்களை பகிர்ந்து இலங்கை அணியை வெளிப்படுத்தியது. தனது 30வது சர்வதேச ஒருநாள் போட்டியில் விளையாடிய தினேஷ் சந்திமால் 1000 ஓட்டங்களை கடந்தார். குமார் சங்கக்கார 64 ஓட்டங்களையும் தினேஷ் சந்திமால் 75 ஓட்டங்களையும் பெற்றனர். 28 வயதுடைய வலது கை வேகப்பந்து வீச்சாளர் டேனியல் கிறிஸ்டியன் சர்வதேச ஒருநாள் போட்டியில் ஹெட்ரிக் விக்கெட் வீழ்த்திய 3வது ஆஸ்திரேலியராக பதிவானார். திசர பெரேரா, சச்சிந்திர சேனநாயக்க, நுவான் குலசேகர ஆகியோர் ஹெட்ரிக் விக்கெட்டுகளுக்கு இலக்காகினர். லஹிரு திரிமான்னா 51 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள இலங்கை அணி 50 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை இழந்து 238 ஓட்டங்களை பெற்றது. டேனியல் கிறிஸ்டியன் 5 விக்கெட்டுகளையும் ஜேம்ஸ் பேட்டின்சன் 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். So it's 5 wickets for Daniel Christian, including a hat-trick. There was some revival. 239 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடிய ஆஸ்திரேலியா 26 ஓட்டங்களுக்கு முதல் 3 விக்கெட்டுகளையும் இழந்தது. Now this is going to be close, yes, and knowing Tucker, he should be giving this one. சிறப்பாக துடுப்படுத்தாடிய அணித்தலைவர் ஷேன் வாட்சன் 65 ஓட்டங்களை பெற்றார். The train is back on track. இறுதி ஓவரில் 10 ஓட்டங்கள் தேவையான நிலையில் 74 ஓட்டங்களை பெற்றிருந்த டேவிட் அஸ்ஸி நுவான் குலசேகர வீசிய முதல் பந்தில் டில்ஷானின் பிடியெடுப்பில் ஆட்டமிழந்தார். ஆஸ்திரேலியா அணி 49 ஓவர்கள் ஒரு பந்து வீச்சில் 229 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. லசித் மாலிங்க 4 விக்கெட்டுகளையும் நுவான் குலசேகர 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். இளம் நட்சத்திர துடுப்பாட்ட வீரரான தினேஷ் சந்திமால் சிறப்பாட்டக்காரர் விருதை வென்றார். 3 போட்டிகள் கொண்ட இறுதி சுற்றின் முதல் போட்டி நாளை மறுதினம் நடைபெற உள்ளது. Coming to their rescue, it was Dilshan, I think, in the it was a team effort, I think, அணியின் சகல வீரர்களும் தமது பொறுப்பை சரிவர நிறைவேற்றினார்கள். எனினும் பந்து வீச்சாளர்கள் தான் அதீத சேவையாற்றினார்கள் என நான் நினைக்கின்றேன். இந்தியாவுடன் நாம் அடைந்த தோல்விக்கு பின்னர் இந்த போட்டியை வெற்றி கொள்வதே எமது இலக்காக இருந்தது. அணி என்ற வகையில் இந்த வெற்றி மிகுந்த பெருமை அளிக்கின்றது.
யாழ் இந்துக்களின் சமர் என வர்ணிக்கப்படும் கொக்குவில் இந்து மற்றும் யாழ் இந்து கல்லூரி அணிகளுக்கு இடையிலான 5வது வருடாந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டி இன்று ஆரம்பமானது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை இரவு 10:45 இடம்பெறும் அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.